தமிழருக்கு வணக்கம். அதாவது இப்போ சண்டே ஆடி வந்ததுனால பெரும்பாலும் அதிகமாக கோயிலுக்கு போகலை, நாங்களும் போகல. ஒரு நாள் லீவுனால எங்கேயும் அழைச்சிட்டு போய் வர முடியும்னு சொல்லி மட்டன் சிக்கன் எடுத்துக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஆட்டுக்குடல் ரொம்ப ஆரோக்கியமானது. வணக்கம். பார்த்திங்கன்னா மீண்டும் நல்லா பார்த்திங்கன்னா குடல் வெந்துருச்சு. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே அது வெந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து வெங்காயம் மிளகாய் போட்டு தாளித்து அப்புறம் ரத்தத்தை உள்ள ஊற்றி கிளறி விட்டோம்னா ரெடி ஆகிடும். குடல் குழம்பு ரொம்ப நல்ல குடல் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம் மிளகா, அதுபோல் கருவேப்பிலை, காம்பு இதெல்லாம் நம்ம போட்டு தாளிச்சுட்டுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஆட்டு ரத்தம். இப்போ வந்து நான் இது கரைக்க போகிறேன். கரைச்சி ஊற்றணும். அதில் வந்து கரைச்சி ஊற்றினா தான் குடல் குழம்பு எப்படி உங்களுக்கு நல்லதோ அதே மாதிரி ரத்தமும் உங்களுக்கு நல்லது. இல்லை சுவரொட்டி கிடைக்கல, சுவரொட்டியில் இதை விட அந்த சத்து உங்களுக்கு ரத்தம் அதிகமாக இருக்கும். முன்னாடி வந்து நல்லா கரைச்சி தான் இது கூட நம்ம குடல் கூட ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போது நல்லா விளங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து வச்சிருக்கிற குடல் எடுத்து இது போல் ஆட் பண்ண போகிறோம். போட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒன்று இன்னும் அது ரெட்டாக இருந்தது காணோம், பூவாக இருந்ததில்ல இல்லையா? ஏன்னா அது இருந்துச்சு. அது தேடு வரும்போது உங்களுக்கு அப்படியே தேடாக மாறிடும், கலராக மாறிடுங்க. இந்த மாதிரி இப்போ வந்து நான் கொத்தமல்லி தலை போட்டிருக்கேன். அதை பச்சையாக இருக்குது. நம்ம கலர் எடுத்து நல்லா இருக்குதா? கறி மாதிரி வந்துருச்சா? கலரே சேஞ்ச் ஆகிடுச்சுங்களா? நல்லா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடணும். இப்போ அனலும் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் எரியும். அப்படி தான் வச்சுக்கணும். இல்லையா சட்டி கறி போயிடும், அதுவும் கறி போயிடும். அப்படி இந்த நேரம் வராது. கரெக்டாக காப்பி கலர் நல்லா வந்துருச்சுங்களா? இப்போ வந்து இந்த லைட்டாக கடைசியாக நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ண போகிறோம்.